சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் பெரிய சம், பட் ஆனால் நமக்கு அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சா இந்த சம்மை நம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்குறாங்க. 789 இன்ட்டு 789 இன்ட்டு 789 பிளஸ் 211 இன்ட்டு 211 இன்ட்டு 211 வகுத்தல் 789 இன்ட்டு 789 மைனஸ் 789 இன்ட்டு 211 பிளஸ் 211 இன்ட்டு 211 சீக்வல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் பாருங்க. இந்த 789 அப்படிங்கிறது 3 டைம் இருக்கு, அதே மாதிரி இந்த 211 அப்படிங்கிறது 3 டைம் இருக்கு. அப்போ இது ஏ கியூ பிளஸ் பி கியூ இந்த ஃபார்முலா இருக்கு. டினாமினேட்டர் பாருங்க, 789 இன்ட்டு 789 2 டைம் இருக்கு. அப்போ இது ஏ ஸ்கொயர், இது மைனஸ் இது ஏ இன்ட்டு பி பிளஸ் இது 211 2 டைம் இருக்கு. அப்போ இது பி ஸ்கொயர். ஸோ நமக்கு இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப்கான ஃபார்முலா தெரிஞ்ச போதும் இந்த சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏ பிளஸ் பி பி வகுத்தல் கீழே என்ன இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி பிளஸ் பி ஸ்கொயர் இது அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது 789 பிளஸ் பி அப்படிங்கிறது 211 ரெண்டையும் ஆட் பண்ணா 1000. ஸோ ஆன்சர் வில் பி 1000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம இந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்ச போது இந்த மாடல் சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 658 இன்ட்டு 658 இன்ட்டு 658 பிளஸ் 342 இன்ட்டு 342 இன்ட்டு 342 வகுத்தல் 658 இன்ட்டு 658 மைனஸ் 658 இன்ட்டு 342 பிளஸ் 342 இன்ட்டு 342 சீக்வல் என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல சம் எப்படி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.